வணக்கம். தனிமையில் இனிமை காண முடியுமா அப்படின்னா, தனிமை அப்படிங்கிறது நம்மளா அதை ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கும்போது அது இனிக்க தான் செய்யும். ஆனால் மற்றவங்களா நம்மளை ஒதுக்கி வைக்கும்போது அந்த தனிமை கொஞ்சம் கசக்க தான் செய்யும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா பேசுறதுக்கும் ஆள் இல்லாமல் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தனிமையில் விடப்படும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த தனிமையை எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அக்கம் பக்கத்தில் யார் இருக்காங்க அப்படிங்கிறதே தெரியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம எல்லாருமே இருந்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை நம்ம தனியாக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளா போய் அவங்கக்கிட்ட ஒரு இன்ட்ரோ கொடுத்து அவங்கக்கிட்ட நம்ம பழகணும் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் தனிமை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்னிங் ஈவினிங் 2 வேளையும் பக்கத்தில் இருக்க பூங்கா, கோயில் இப்படி மாதிரி ஏதாவது இங்கே போனீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க, உங்கள் வயசு ஒத்த ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க. அவங்களோட நீங்கள் பழகும் பொழுது அதுவும் உங்களுக்கு தனிமையை போக்குறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது. அடுத்தது நீங்கள் இருக்கிறது தனி வீடாக இருந்தாலும் சரி, அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பூச்செடிங்க இது போலெல்லாம் வளர்த்திங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன தொட்டிங்களில் காய் செடி இது போலெல்லாம் வளர்த்திங்க அப்படிங்கும்போது அந்த செடிங்களுக்கு தண்ணி ஊற்ற, அப்புறம் அதில் வளர்ந்த பூவை பார்க்கும்போது, காய்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு தனிமையை போக்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அடுத்தது பெட்ஸு வளர்க்கலாம். நாய், பூனை அது போல் வளர்க்கலாம். அந்த நாய் வளர்க்கும்போது உங்களுக்கு துணையாகவும் இருக்கும், அதே டைம் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். ஆரோக்கியத்தை எப்படி கொடுக்குதுன்னு கேட்குறீங்களா? நாயை வளர்க்கும்போது நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் அதை கூப்பிட்டுட்டு பிரிஸ்காக வாக் போகும்போது உங்கள் ஹெல்த்துக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது இல்லைங்களா? அப்புறம் ஃபிஷ் டேங்க் வைக்கலாம். ஃபிஷ் டேங்கில் இருக்கிற அந்த ஃபிஷ்ஷுங்களை நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு ரொம்ப தனிமையை போக்குற ஒரு சூழ்நிலை அமையும். உங்களுக்கு புக்ஸு, நாவல்ஸ் இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா அதை படிங்க. எழுத்துல ஆர்வம் இருந்தது அப்படின்னா நீங்கள் எழுதி நீங்கள் பதிப்பகத்துக்குள்ள நீங்கள் அனுப்பலாம். நீங்கள் உடற்பயிற்சி, யோகா, தியானம் இதெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதையும் நீங்கள் செய்யலாம். இதுக்கெல்லாம் நிறைய கிளாஸஸ்லாம் அவைலபிள் இருக்குது. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அங்கேயும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அங்கேயும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிடைப்பாங்க. அதுவும் உங்களுக்கு தனிமையை போக்குறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். சோஷியல் மீடியா மூலமாக பழைய ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் அவங்களோட பழைய நினைவுகள்லாம் நீங்கள் பேசி பழகும்போது ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். தனிமைங்கிற ஃபீலு உங்களுக்கு தோணாது. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா உங்கள் வழிபாட்டு தலங்களுக்கெல்லாம் போனீங்க அப்படிங்கும்போது அதுவும் உங்களுக்கு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். தனிமைங்கிறது இல்லாமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு 4-5 விஷயம் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? இதில் அட்லீஸ்ட் 2 விஷயத்தையாவது நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் தனியாக இருக்கிறீங்கிற ஃபீலே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ட்ரை பண்ணி பாருங்களேன். நன்றி.